வணக்கம். நான் திவ்யாராமன், புதுச்சேரியிலிருந்து. இன்று பெண் அரசியல் புத்தகத்தில் நான் வாசிக்க இருக்கும் தலைப்பு படித்தாண்ட பயந்தால் பயணங்கள் சாத்தியமில்லை. பக்க எண் 50. படித்தாண்ட பயந்தால் பயணங்கள் சாத்தியமில்லை. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்ணுக்கு இல்லை. கந்தர்வன். ஒரு இறுக்கமான சூழலில் ஓய்வறியாமல் ஓடிக்கொண்டிருப்பவர்கள்தாம் பெண்கள். ஆனால் பெண்கள் நினைத்தால், முயன்றால் எந்த சூழ்நிலையினின்றும் விடுபட முடியும். பிள்ளைகள் பெற்றீர்கள், படிக்க வைத்து ஆளாக்கினீர்கள், சிலரோவெனில் திருமணம் கூட செய்வித்து விடுகிறீர்கள். இதை தாண்டியும் அவர்களுக்கு செய்ய வேறென்ன இருக்கிறது? அவர்களும் உங்களைப் போல சகல வல்லமைகளும் உடையவர்கள், தனித்துவமான அறிவும் செயலாற்றலும் கொண்டவர்கள். வாழ்க்கை முழுக்க அவர்களுக்காக முட்டு கொடுக்கின்ற தூணாக நீங்கள் நின்று விடாதீர்கள். உங்கள் பிள்ளைகள் மீதான உங்களுடைய பாசம், அன்பு, பரிவு இவையெல்லாம் சமூகம் சார்ந்தும் பறந்து விரிகின்ற காலமாக உங்களுடைய 50 வயது என்பதை நிர்ணயம் செய்து கொள்ளலாம். குடும்ப என்ற சிறு வட்டம் தாண்டி வெளியே வாருங்கள். படித்தாண்ட பயந்தால் பயணங்கள் சாத்தியமில்லை. வெளியே வந்து ஒத்த உணர்வுகள் உடையவர்களோடு கரம் கோர்த்து நடங்கள். உங்களை விட அறிவில் உயரமானவர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை விட வாழ்வின் அடித்தட்டில் உழல்வோருக்கு உதவிக்கரம் நீட்டுங்கள். வாழ்க்கையை பந்தயமாக, பிரச்சனையாக, பிரச்சனை தேடி அலைவதாக, ஆடம்பரமானதாக, அடுத்தவரை பொறாமைப்படுத்தி மகிழ்ச்சி காண்பதாக, பேராசைக்குரியதாக, வெறித்தனமான பணத்தேடலாக மாற்றிக்கொள்ளாமல் இயல்பாக, எளிமையாக, அழகாக, அன்பாக, அடுத்தவருக்கு உதவுவதாக மாற்றி வாழத் தொடங்குவோம். உள்ளத்தனையது உயர்வு. உயர்வாகவே சிந்திப்போம், செயல்படுவோம். குடும்ப பெருஞ்சுமை. பெரும்பாலான இன்றைய குடும்பங்கள் பெண்களின் உழைப்பையே சுரண்டி கொண்டுதான் இருக்கின்றன. ஊதியமும் இல்லை, உரிய மரியாதையும் இல்லை என்ற நிலையில்தான் பெண்கள் ஓயாமல் உழைத்து வருகிறார்கள். பெண்ணுக்கு திருமணம் எனும்போது அத்தனை தகுதிகள் உடைய ஒரு பெண்ணை பணமும் கொடுத்து திருமணம் செய்துவிக்க வேண்டும் என்பது எவ்வளவு பெரிய அநீதி! அது இங்கு நார்மலைஸ் செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு முடிந்து விடவில்லை. எவ்வளவு படித்திருந்தாலும் பெண்கள் வீட்டு வேலையில் இருந்தும் தப்பிக்க முடியாது. கணவனுக்கும் கணவன் வீட்டாருக்கும் சேர்த்து பணி சேவகம் செய்பவளாக இவள் போய் சேர வேண்டும் என்ற ஒரு அநீதியையும் பெண்ணின் மீது சுமத்தி இருக்கிறார்கள். குடும்ப அமைப்பு என்பது இன்றைய நவீன உலகிலும் பெண்களுக்கு பெருஞ்சுமையாக இருக்கிறது. ஆண்களுக்கு பாதிப்புகள் இல்லை. நிறைய சலுகைகளுடன் சொகுசாக இருக்க முடிகிறது அவர்களால். ஒருவருக்கு பிறப்பிலேயே ஏற்பட்டு விடுகின்ற போலியான ஒரு சாதி பெருமிதத்தை போல ஆண் என்று பிறந்து விட்டாலே அவன் போலியான ஒரு பெருமிதத்தை, அந்தஸ்தை பெறுகிறான். இதை மாற்றி அமைப்பதில் ஆண் பெண் இருவருமே தீவிரமாக பங்கேற்க வேண்டும். இனிவரும் நாட்களில் பெண்ணுக்கு இழைக்கப்படும் இத்தகைய பல அநீதிகள் அறவே அகற்றப்பட வேண்டும். குடும்பம் என்பது ஆண்டான் அடிமை முறையின் இருள் சூழ்ந்ததாக அல்லாமல் சமத்துவ வெளிச்சம் பாயும் ஓர் ஒளி பிரதேசமாக துலங்க வேண்டும். பெண்ணை நிழலென தொடரும் அடிமைத்தனம். முதலில் உங்கள் அடிமைத்தனம் உங்களுக்கு புரிய வேண்டும். சாட்டை சவுக்கு கொண்டு அடித்து துவைத்தல் போன்ற வன்முறைகள் உபயோகித்து அன்றைய நாளில் அடிமைத்தனம் உங்களில் நிலைநிறுத்தப்பட்டது. இன்றும் வெளிப்படையாக இல்லை என்ற போதும் அதே மிரட்டல்கள் அருவமாக உங்களை எங்கும் பின்தொடர்கின்றன. எப்போதும் உங்கள் காதுகளில் அவை கட்டளையிட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த அருவ மிரட்டல்கள் ஆணுக்கும் இருக்கத்தான் செய்கின்றன. அவர்களது பணியிட தலைமைகளிடமும் அவர்கள் ஆண்டைகளாக வரித்து கொண்டவர்களிடமும் மட்டும். மற்றபடி வீட்டிற்கு வந்துவிட்டால் அவர்கள் எசமான தோரணை கொண்டு விடுவார்கள். ஆனால் பெண்கள், உங்களின் அடிமைத்தனமோ எங்கும் எப்போதும் உங்கள் நிழலாக தொடர்கிறது என்பதுதான் சோகமான நிதர்சனம். குடும்பத்துடன் ஒரு வீட்டுக்கு விருந்தாளியாக செல்கிறீர்கள். ஆரம்ப வரவேற்பு உபசரிப்புகள் முடிந்த கொஞ்ச நேரத்தில் பெண்கள் நீங்கள் அங்கிருக்கும் பெண்களுடன் சேர்ந்து வீட்டு பணிகளில் ஈடுபட வேண்டும். ஆணை போல ஒரு விருந்தாளியாக மரியாதையோடு சும்மா இருந்து விட முடியாது. சாப்பிடுவதும் அப்படிதான். சமைத்து முடித்து எல்லோரும் சாப்பிட்ட பிறகே உங்களுக்கான பந்தி வரும். அந்த வீட்டில் உள்ள பெண்களுடனான உங்கள் சங்கமம் இதைத்தான் உறுதி செய்யும். இன்றைய நாட்களில் பெண்களும் ஆணுக்கு இணையாக சம்பாதிக்க தொடங்கியாகிவிட்டது. ஆனால் பெண்ணுடன் இணைந்து வீட்டு பணிகளை செய்ய பெரும்பாலான ஆண்கள் இன்னும் தயாராக இல்லை. அதனால்தான் இன்று குடும்ப விழாக்கள் எல்லாமும் வெளியிடங்களில் என்றாகி போயின. விருந்தோம்பல் அறவே இல்லாமல் போனது.
ஆணும் பெண்ணும் இருவரும் சம்பாதித்து வசதியாக இருக்கும்போது விருந்தோம்பல் என்பது 2 மடங்காகி இருக்க வேண்டுமல்லவா? ஏன் அது காணாமல் போனது? ஆரோக்கியம் பேணும் வீட்டு சமையல் அடியோடு மாறிப்போனது ஏன்? கேள்வி கேட்காமல் வேலை செய்ய தயாராக பெண்கள் இருந்தவரை விருந்தோம்பலும் விழாக்களும் தடபுடலாக ஆண்களின் பெருமையை பறைசாற்றும் வண்ணம் நிகழ்ந்து கொண்டிருந்தன. ஆனால் அந்த நிலைமையிலிருந்து பெண்கள் ஒரு படி ஏறிய பிறகு அவர்களும் பொருளாதார ரீதியாக குடும்பத்திற்கு உதவும் வகையில் பணிக்கு செல்ல ஆரம்பித்த பிறகு அந்த இடம் வெற்றிடமாகிவிட்டது. வேலை வெட்டி இல்லாத ஆண்கள் கூட அந்த பிரதேசத்துக்குள் நுழைய தயாராக இல்லை. சமூகத்தில் ஒரு கூட்டத்திற்கு இருக்கும் உயர்ஜாதி மனோபாவம் போல ஆண்களும் ஆதிக்க மனப்பான்மையில் ஊறி கிடக்கிறார்கள் என்பதற்கு இது மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அனுபவித்த சொகுசுகளை விட்டுத்தர பெரும்பாலான ஆண்கள் தயாராக இல்லை. குடும்பங்களின் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் நீக்கமற இந்த பாரபட்சம் நிறைந்திருப்பதை ஆணும் பெண்ணும் உற்று நோக்கி உடனடியாக மாற்றத் தொடங்க வேண்டும். இது ஒரு புள்ளி. இதை சுற்றி போடப்பட்டுள்ள பல 100 அலங்கோலங்களை பெண்கள் கண்டுபிடித்து தேய்த்து அழிக்க வேண்டும். நன்றி.